சின்ன வயசுல இருந்தே மிமிக்ரி, கதை எழுதுறது, கவிதை எழுதுறதுல ரொம்ப ஆர்வம். வக்கீலாக ஆசைப்படுறாரு. எம்ஏ இங்கிலீஷ் படிக்கும் போது காலேஜ் பேராசிரியர் சினிமா தான் உனக்கான களம்னு பாலு மகேந்திரா அவர்கள் கிட்ட அனுப்பி விடுறாரு. 8 வருஷமா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறாரு. அது ஒரு கனாக்காலம் படத்துல வேலை செய்யும் போது தனுஷ் அவர்கள் கிட்ட தேசிய நெடுஞ்சாலை கதை சொல்றாரு. ஹீரோவுக்கு ஓகே, ஆனா ப்ரொடியூசர் கிடைக்கல. பல தேடலுக்கு அப்புறமா படம் போட்டோ ஷூட் வரைக்கும் போகுது. போட்டோ டிசைனர் ப்ரொடியூசர் கிட்ட இவருக்கு போட்டோவே எடுக்க தெரியல, இவர் நம்பி படம் கொடுக்குறீங்கன்னு சொல்ல படம் ஸ்டாப் ஆகுது. இசையமைப்பாளர் ஒருத்தர் இவரெல்லாம் வேலைக்காக மாட்டாருன்னு தனுஷ் அவர்கள் கிட்ட சொல்றாரு. ஆனாலும் தனுஷ் அவர்கள் வச்ச நம்பிக்கை பொல்லாதவன் படம் செம்ம ஹிட் ஆகுது. ஆடுகளும் 6 நேஷனல் விருதுகளை வாங்குச்சு. வெனிஸ் உலக திரைப்பட விழாவுல மனித உரிமைகளுக்கான 20 திரைப்படம் திரையிடப்படுது. அங்க திரையிடப்பட்ட ஒரே தமிழ் படம் விசாரணை. வடசென்னை, அசுரன், விடுதலைன்னு தமிழ் திரையுலகத்துல அசைக்க முடியாத இயக்குனரா வளர்ந்தாரு. இத்தனை வருஷத்துல பண்ண படங்களோட எண்ணிக்கை குறைவு, ஆனா இவரோட கருத்துக்களும் விருதுகளும் ஏராளம். பொழுதுபோக்கு சினிமாவை தாண்டி புரட்சிகர கருத்துக்களை விதைச்சிட்டு வர வெற்றியாளர் தான் வெற்றிமாறன்.